வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 5ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். இசையமுது என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். இருண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையார். இதிலிருந்து இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். பிசிராந்தையார் என்பது பாரதிதாசனின் நாடக நூல் ஆகும். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஏடெடுத்தேன் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் என தொடங்கும் நாலடியார் பாடலின் ஆசிரியர் சமண முனிவர்கள். வைப்புலி கோட்படா என தொடங்கும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். அது நாலடியாரிடமிருந்து எடுக்கப்பட்டது. நாலடியார் பாடலிலிருந்து எடுக்கப்பட்டது. சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாலடியார் ஆகும். 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 14 கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார். நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடி 400 நாலாறுன்னு இருக்கு, இல்லை, நாலடி 400 என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். நாலடியாரின் வேறு பெயர்கள் கேட்கலாம். நாலடி 400 வேளாண் வேதம். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் என்ற சொல்லானது எதனை குறிக்கின்றது? நாலடியாரை குறிக்கின்றது. 2 என்பது திருக்குறளை குறிக்கின்றது. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் 2 என்ற சொல்லானது எதனை குறிக்கின்றது? திருக்குறளை குறிக்கின்றது. வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொல்லப்படாது என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி. கல்வி போல செல்வம் வேறில்லை என்பதுதான் கேடில்லாத அப்படிங்கிறதுக்கு பொருள். கேடில்லாத அப்படின்னா கல்வியை போல செல்வம் வேறில்லை என்று பொருள். வாய்த்தீயின் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய் கூட்டல் தீயின். வாய்த்து கூட்டல் ஈயின். தப்பாக போட்டிருக்கு. வாய்த்தீயின் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். உலகில் அழியாத செல்வம் எது? கல்வி செல்வம். மகாத்மா காந்தியின் தாயார் பெயர் புத்திலிபாய். காலமறிதல் கல்வி எனும் 2 அதிகாரங்களை எழுதியவர் திருவள்ளுவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்குநூல் என்று கூறியவர் திருவள்ளுவர்.
நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். இதை இப்படி கூட கேட்கலாம், பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் பாரதியார். கற்க கசடர கற்பவை என்று கூறியவர் திருவள்ளுவர். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணிகளை செய்தவர் வி. முனிசாமி. திருக்குறளார் என்று அழைக்கப்பட்டவர் வி. முனிசாமி. வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் வி. முனிசாமி. வள்ளுவர் காட்டிய வழி என்ற நூலை எழுதியவர் வி. முனிசாமி. திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் வி. முனிசாமி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வி. முனிசாமி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வி. முனிசாமி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலை எழுதியவர் வி. முனிசாமி. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறளின் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு எவ்வாறு விளங்குகின்றது? விளக்கில்லாத வீடு போன்றது. கல்வியில்லாத நாடு விளக்கில்லாத வீடு போன்றது. உயர்வடைவோம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு. உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம். இளமயில் கல் என்று கூறியவர் ஔவையார். பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். பின்னல் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். வேட்டை என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். தண்ணீர் யுத்தம் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். புத்துமன் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். கதை சொல்லும் கதை என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்று அழைக்கின்றோம். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் 42. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் நோ து மொத்தம் 2 எழுத்துக்கள். பகுபதமாக அமையும் பெயர் சொல்லானது பெயர் பகுபதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெயர் பகுபதத்தின் வகைகள் பொருள், இடம், காலம், சினை, பண்பு மற்றும் தொழில். பகுபதமாக அமையும் வினைச்சொல்லானது வினை பகுபதம் என்று அழைக்கப்படுகிறது. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பகுபதத்தில் முதலில் அமைவது கட்டளை பொருளில் வருகின்றது. இது பகுதி என்று அழைக்கப்படுகின்றது. பகுபதத்தின் இறுதியில் அமைந்துள்ளது திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும். பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையாக காட்டுவது இடைநிலை என்று அழைக்கப்படுகின்றது. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வருவது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வருவது சாரியை. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் ஆகும். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் ஆகும். பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் ஆகும். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை
42 என்று கூறும் நூல் நன்னூல். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். எழுதினான் என்பது வினை பகுபதம். காலத்தை காட்டும் பகுபத உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை ஆகும். ரொம்ப முக்கியமான கேள்வி. இனி பொறுத்துக. சொல்லும் பொருளும். எத்தனிக்கும் முயலும். வெற்பு மலை. கழனி வயல். நிகர் சமம். சொல்லுடன் பொறுத்துக. பரிதி என்றால் கதிரவன் என்று பொருள். அன்னதோர் அப்படி ஒரு. கார்முகில் மழை மேகம். துயின்றிருந்தார் உறங்கி இருந்தார். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயல் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை என்றால் கல்வி என்று பொருள். ரொம்ப முக்கியமான கேள்வி. விச்சை என்றால் கல்வி என்று பொருள். பெயர் பகாபதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று இது எல்லாமே பிரிக்க முடியாது. பகாபதம் என்றாலே அதனை பிரிக்க முடியாது. இது பெயர் பகாபதம். அதனால் நிலம், நீர், நெருப்பு, காற்று இது எல்லாமே பெயர் சொற்கள். வினை பகாபதம். நட, வா, படி, வாழ் இது எல்லாமே வினை பகாபதம். இடை பகாபதம். மண், கொள், தில், போல் இது எல்லாமே இடை பகாபதம். உரி பகாபதம். உரு, தவ, நனி, கழி இது எல்லாமே உரி பகாபதம். இனி பொறுத்துக. பெயர் பகுபதம். பெரியார். வினை பகுபதம். வாழ்ந்தான். இடை பகாபதம். மண். உரி பகாபதம். நனி. இனி ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்களை பொறுத்துக. கோடை விடுமுறை. சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர். சைல்ட் லேபர். பட்டம் டிகிரி. கல்வியறிவு லிட்ரஸி. நீதி மாரல். ஒரு எல் தான் வரும். MORAL மாரல். சீருடை யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் கைடன்ஸ். ஒழுக்கம் டிசிப்ளின். அவ்வளோதான். இனி 7ஆம் வகுப்பு இயல் 6ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.